Taste the Daily. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னார். அடுத்து இன்றைக்கு நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணையிலே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மனுதாரர்கள் தீர்மானதாரர்கள் அவருடைய பதில் ஆட்சேபனைகள் இருந்தால் அனைத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். அனைவருக்கும் கொடுத்து தாக்கல் செய்து 3ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் 13ஆம் தேதிக்குள் இந்த ஆட்சேபனை தெரிவித்த பிறகு இதை விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. சார், இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்புல வந்து வழக்கறிஞர் சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி கொடுத்த மனுவின் மீது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திலே சூரியமூர்த்தி எனக்கு எதிர்த்தரப்பு தாக்கல் செய்த பதில் மனு எனக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். தேர்தல் ஆணையம் பொதுவாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரும் அவருடைய பதில் சொல்லுங்கள், அதற்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் 13ஆம் தேதிக்குள் சொல்லுங்கள், பிறகு தேர்தல் ஆணையம் இதன் மீது விசாரணை செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லா தரப்பும் வந்து 13ஆம் தேதி முன்னாடி எழுத்து மூலமா எல்லாம் போடுங்க, அப்புறம் நீங்க 23ஆம் தேதி நேரில் வந்து எங்களுக்கு விளக்கம் அளிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 19ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு பதில் மனு கொடுத்துருப்போம், அதுல என்ன சொல்லியிருக்கோம் சார்? நாங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் இதுதான். சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து போட்டியிட்டவர். எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. இந்த மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் எங்களுடைய பதில். இதுதான் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அணிதான் எடப்பாடியார் தலைமையில் தான் அதிமுக. எடப்பாடியார் தலைமையிலான ஒரே அதிமுக தான். எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக தான் ஒரே அதிமுக தான், வேற எந்த அதிமுகவும் இல்லை. தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மனு பதில், அதுக்கு ஆட்சேபனை எல்லாத்தையும் தாக்கல் செய்யும், பிறகு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கு, இந்த மனு ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்கப்பட வேண்டிய மனு என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாதம். தினகரன் சொல்லியிருக்கிற ஒரு சின்ன
டெல்லியில் இன்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் ஆணையத்தில் இன்று எந்த விசாரணையும் நடைபெறவில்லை என்றும், சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவின் உறுப்பினரே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மட்டுமே அதிமுக செயல்பட்டு வருவதாகவும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்பில். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமே அதிமுகவில் தலைமை வகிக்கிறார் என்றும், அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவதற்கு சூரியமூர்த்தி என்பவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.